இங்கே நான் ரீடிங் என்றதை தெரிவு செய்திருக்கிறேன். இங்கே ரீடிங் செட்டிங்ஸ் என்று இருக்குது. இங்கே சில மாற்றங்களை பார்ப்போம். எங்களோட முதலாவது பக்கம் எவ்வாறு காண்பிக்க வேண்டும் என்றதை கூட நாங்கள் தெரிவு செய்து விடலாம். இங்கே டிஃபால்ட்டாக நாங்கள் இணைத்த இறுதி பதிவுகளை காண்பிக்க சொல்லி தெரிவு செய்யப்பட்டிருக்கு. தேவைப்பட்டால் நாங்கள் அதில் கூட மாற்றங்களை செய்யலாம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு தெரிவு இருக்குது, ஸ்டேட்டிக் பேஜ். இதில் அழுத்துறேன். இங்கே தெரிவுகள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இங்கே எபவுட் என்றதில் தெரிவு செய்கிறேன். இங்கே சேவ் சேஞ்ச் என்றதில் அழுத்துறேன். இங்கே முதலாவது பக்கத்துக்கு போகிறேன். இதில் ரைட் கிளிக் அழுத்தி நியூ டேப்பில் திறக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ முதலாவது பக்கமாக எபவுட் என்றது காண்பிக்குது. இப்போ முன்னர் காண்பிச்சது அந்த இறுதி பதிவுகளை காண்பிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எபவுட் என்றது காண்பிக்குது. அப்போ இந்த தெரிவை வந்து நாங்கள் இங்கே தெரிவு செய்து விட்டாங்கள் என்றபடியால் அது காண்பிக்குது. ஒருவேளை நாங்கள் அந்த கான்டாக்ட் அஸ் என்றதை தெரிவு செய்து கொண்டால் இங்கே சேவ் சேஞ்சஸ், இங்கே ரீஃப்ரெஷ் என்றதில் அழுத்துறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் அஸ் என்றதை காண்பிக்குது. அப்போ நீங்கள் விரும்பினால் உங்களோட முதலாவது பக்கமாக ஒரு பேஜை காண்பிக்க கூட நீங்கள் செய்யலாம். அதாவது நாங்கள் இங்கே போஸ்ட் பார்த்துருந்தாங்க, இங்கே பேஜஸ் பார்த்துருந்தாங்க. இங்கே விரும்பினால் இந்த பேஜஸ் என்றதுக்குலேருந்து ஒன்றை தெரிவு செய்து விடலாம். அதை மாதிரி உங்களோட பதிவுகள் எங்கே காண்பிக்கணும்ன்றதை கூட நீங்கள் தெரிவு செய்து விடலாம். உதாரணத்துக்கு நான் இங்கே எபவுட் என்றதை தெரிவு செய்கிறேன். இங்கே சேவ் சேஞ்சஸ் என்றதில் அழுத்துறேன். இங்கே ரீஃப்ரெஷ் என்ற அழுத்திக்க அது மாறாது, அப்படியே இருக்கும். ஏன்னா நாங்கள் கான்டாக்ட் அஸ் தான் முதலாவது பக்கமாக தெரிவு செய்த நாங்கள். ஆனால் எபவுட் என்றதில் அழுத்தும் போது இங்கே பார்த்தீங்கன்னா எங்களோட இறுதி பதிவுகள் இங்கே காண்பிக்குது. அப்போ தேவைப்பட்டால் நீங்கள் அவ்வாறு மாற்றங்களை செய்து கொள்ளலாம். நான் இங்கே இதை நீக்கிக் கொள்கிறேன். ஆனால் நீங்கள் தேவைப்பட்டால் இவ்வாறான மாற்றங்களை கூட செய்து கொள்ளலாம். நீங்கள் அடுத்த தெரிவு ஒன்று இருக்குது, எத்தனை பதிவுகள் காண்பிக்கணும்ன்றது. நான் இதை சேவ் பண்ணுறேன். இங்கே முதலாவது பக்கத்துக்கு போகிறேன். இங்கே நாங்கள் மிக குறைந்த அளவு பதிவுகள்லாம் வச்சிருக்கிறோம். இப்போ ஒருவேளை நீங்கள் நூற்றுக்கணக்கான பதிவுகள் வச்சிருக்கீங்க, முதலாவது பக்கத்தில் எவ்வளவு பதிவுகள் காண்பிக்கணும்ன்றதை நீங்கள் இங்கே தெரிவு செய்யலாம். உதாரணத்துக்கு இங்கே 5 பதிவுகள்லாம் காண்பிக்கணும்னா நீங்கள் அதை தெரிவு செய்து விடலாம். அல்லது அது கூட காண்பிக்கணும்னா நீங்கள் அதை கூட தெரிவு செய்து விடலாம். உதாரணத்துக்கு நான் இங்கே 2 தெரிவு செய்கிறேன். இங்கே சேவ் சேஞ்சஸ், இங்கே முன்னே பக்கத்துக்கு போகிறேன். இங்கே பார்ப்போம். இங்கே முதலாவது ஒன்று காண்பிக்குது, இங்கே அடுத்தது காண்பிக்குது. இங்கே கீழே போகும்போது முன்னைய பதிவுகளுக்கு இங்கே இதில் அழுத்த சொல்லி காண்பிக்குது. அப்போ இவ்வாறு நீங்கள் அங்கே தெரிவு செய்வதன்படி அந்த பதிவுகள் எண்ணிக்கை அங்கே முதல் பக்கத்தில் காண்பிக்கும். இங்கே RSS ஃபீட், இந்த RSS ஃபீட்டில் எவ்வளவு விடயங்களை காண்பிக்கணும்ன்றதை இங்கே தெரிவு செய்து விடலாம். நான் இங்கே இதை பழைய மாதிரிக்கு 10 விடுறேன். இங்கே விரும்பியபடி அந்த மாற்றங்களை செய்து கொள்ளலாம். இங்கே 10 தெரிவு குறிப்பிட்டிருந்தான். இங்கே அந்த 10 தெரிவிலும் என்ன மாதிரி விடயங்களை காண்பிக்கணும் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே ஃபுல் டெக்ஸ்ட் என்றதை தெரிவு செய்தீங்கன்றால் உங்களோட RSS ஃபீடை பாவிக்கிற ஒருவர் அனைத்து விடயங்களையும் இன்னொரு தளத்தில் அல்லது இன்னொரு ப்ரோக்ராம் மூலம் கூட வாசித்துக் கொள்ளக்கூடிய வசதி இருக்குது. அதாவது உங்களோட தளத்துக்கு வராமலே அவர்கள் முழுமையாக அந்த விடயத்தை வாசித்துக் கொள்ளக்கூடிய வசதி இருக்கும். நீங்கள் இங்கே சமரி என்ற தெரிவு செய்தீங்கன்றால் அவர்களுக்கு ஒரு சிறு பகுதி மட்டும்தான் காண்பிக்கும். மிகுதியை அவர்கள் உங்களோட தளத்துக்கு வந்து தான் வாசிக்கணும். அப்போ நீங்கள் எது பொருத்தமோ நீங்கள் அதன்படி தெரிவு செய்து கொள்ளுங்க. நான் இங்கே சமரி என்றது தான் இதுக்கு பொருத்தம் என்றபடியாக இங்கே அதை தெரிவு செய்கிறேன். உங்களோட தளத்துக்கு ஆட்கள் வர வேணுமெண்டா நீங்கள் இந்த தெரிவியை தெரிவு செய்து கொள்ளுங்க. அடுத்தது அந்த RSS ஃபீட் என்ன என்கோடிங்கில் இருக்கணும்னது இங்கே UTF. தமிழுக்கு UTF மிக பொருத்தம். அதை விட வேறு மொழிகளுக்கு நீங்கள் UTF பாவிச்சு கொள்ளலாம். அதை விட இங்கே வேறு தெரிவுகள் கூட இருக்குது. நீங்கள் விரும்பினா அவைகளுக்குள்ள போய் பார்த்துக்கொள்ளுங்க. தமிழுக்கு UTF 8 கட்டாயம். அதாவது தமிழுக்கு சொல்லிக்க தமிழ் யூனிகோட்டுக்கு UTF 8 மிக கட்டாயமானது. நான் இங்கே சேவ் சேஞ்சஸ் என்றதில் அழுத்தி இதை பதிந்து கொள்கிறேன். இன்னும் நாங்கள் அடுத்ததாக இந்த டிஸ்கஷனை பார்ப்போம்.